பார்க்காத ஒன்று விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். ஸ்னோ வந்து அடிக்கடி எல்லாம் டெக்ஸஸில் வராது, 3 நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ டாபிக், அதாவது குழந்தை வளர்ப்பு. குழந்தைங்க யாராவது பேசாமல் ஸ்பீச் டிலே இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் இல்லாத குழந்தைகள் அப்படிலாம் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு பார்க்க வேண்டியது ஒரு பிளட் டெஸ்ட்டு. அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபெரட்டின் கவுண்ட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஃபெரட்டின் அப்படின்றது அயனை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி. அயனும் கம்மியாக இருக்கும், ஃபெரட்டினும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ். நான் என்ன கொடுத்தேன்னா நிறைய அயன் சப்ளிமெண்ட்ஸ், பொமோகிரானேட் நிறைய கொடுத்தேன், ஈரல் நிறைய கொடுத்தேன். ஈரல் வந்து மெயினாக வந்து நீங்கள் பீஃப்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பீஃப் கொடுங்க, இல்லைன்னா ஆட்டு ஈரல் கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு நல்ல அயன் கண்டென்ட்டை நல்லா டெவலப் பண்ணிவிடும். ஸோ அயன் கண்டென்ட் டெவலப் பண்ணிச்சுன்னா அது கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஐ கான்டாக்டெல்லாம் என் பையனுக்கு வந்து வந்தது நான் நல்லா நிஜமாகவே ரியலைஸ் பண்ணேன் அயன் சப்ளிமெண்ட்ஸ்னால. ஸோ அது தவிர வந்து நீங்கள் தடுக்க வேண்டிய சில உணவுகள் இருக்குது. அதாவது இந்த கலர்டாக இருக்கிற ஃபுட்ஸு, மெயினாக இந்த ஜெம்ஸ் சாப்பிடுவாங்க பசங்க, கிண்டர் ஜாய், அப்புறம் வந்து இந்த கலராக இருக்கிற அந்த க்ரீம் பிஸ்கெட்ஸ். ஸோ அதெல்லாம் என் பையன் வந்து சின்ன வயசில் வந்து அந்த க்ரீம் பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த க்ரீமை மட்டும் நக்கிட்டு பிஸ்கெட் தூக்கி போடுவான். ஸோ ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ண ஃபுட்டு, ஹெல்தியான ஃபுட்டு, நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய வந்து இந்த வால்நட்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மெயினாக ஃபிக், அத்திப்பழம் கொடுங்க. ஸோ இதெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போது தெரப்பிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தெரப்பியில் வந்து நிறைய அவங்க சொல்கிறது வந்து உங்கள் பையனால் முடியும்னே அவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது வந்து நாட் கிவிங் அப் ஆட்டிடியூட், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்க பேசலைன்னா ஐயோ பேசலையே அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பிலையோ, ஒரு ஸ்பீச் தெரப்பிலையோ, ஒரு ஆக்குபேஷன் தெரப்பிலையோ விட்டுட்டு என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேரண்ட் போயிடுறாங்க. அந்த மாதிரி போன பேரண்ட்டுடைய குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். நீங்கள் நிஜமாகவே உங்கள் பையன் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் குழந்தையோட நீங்கள் விளையாடணும், உங்கள் குழந்தையோட நீங்கள் பேசணும். நிறைய வந்து லேர்னிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பிளாக்ஸ் கேம்ஸாக இருக்கட்டும், இந்த கலர் பிளாக்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து கேமில் விளையாடுற மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் டாய்ஸ் எல்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள்